சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ். இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. பூந்தமல்லி ஹைவேஸ்ல இருந்துட்டு வரும்போது கேப் டிரைவர் பெட்ரோல் பங்க்ல இருந்துச்சு பெட்ரோல் போட்டுட்டு நான் இப்போ வந்துட்டு ரெஸ்ட் ரூம் அங்க வந்து யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு அங்க இருக்கவங்க திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா 10 ரூபாய் கேக்குறாங்க. இது சரியா? பொதுவா ஹைவேஸ்ல இந்த மாதிரி பணம் கேட்க கூடாது. ஃப்ரீயாவே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும். அதுதான் லா. சரி, ஒரு பெட்ரோல் பங்க்ல வந்துட்டு என்னென்ன விஷயங்களை பொதுமக்கள் கட்டணம் இல்லாம பயன்படுத்த முடியும்? ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி ஃப்ரீயா கொடுக்கணும். அது கிளீனா இருக்கணும், ஓப்பன்ல இருக்கணும், தண்ணி கொடுக்கணும், தண்ணியும் சுத்தமா இருக்கணும், அந்த தண்ணி இருக்கிற இடம் ஹைஜீனா இருக்கணும், ஒரு சைன் போர்டு வைக்கணும், எங்க ஃப்ரீ ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு, ஃப்ரீ டாய்லெட்ஸ் இருக்கு, பிளஸ் ஃப்ரீ வாட்டர் இருக்குங்கிற மாதிரி சைன் போர்டு இருக்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏர் ஃப்ரீ ஏர் கொடுப்பாங்க அப்படின்னு, சோ அதுவும் ஃப்ரீங்கிற மாதிரி உங்களுக்கு சைன் போர்ட்ஸ் இருக்கணும். பொதுவா நைட்ரஜன் ஏர் ஃபில் பண்றதுக்கு சார்ஜ் கேட்பாங்க, அது நமக்கு நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கணும். எமர்ஜென்சி ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா கண்டிப்பா பெட்ரோல் பங்க் அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மேண்டேட்டரியா இருக்கணும். கம்ப்ளைண்ட் சஜஷன் பாக்ஸ் அதுவும் இருக்கணும். இன்கேஸ் நான் சொன்ன எதுவுமே உங்களுக்கு ப்ராப்பரா இல்ல, ஹைஜீனா இல்ல, ஃப்ரீயா இல்ல, உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ்க்கெல்லாம் அவங்க சார்ஜ் பண்றாங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த சஜஷன் புக்லயும் சரி, கம்ப்ளைண்ட் புக் பாக்ஸ்லயும் சரி, நீங்க அதுல கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணணும். டிஸ்பிளே போர்ட்ஸ் இருக்கணும். அதுல ஃபியூவல் பிரைஸ வந்து ரெகுலரா அப்டேட் பண்ணணும். சரி, பெட்ரோல் பங்க்ல ரெஸ்ட் ரூம் மெயின்டெனன்ஸுக்காக ஏதாவது கைட்லைன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்களா? டீலர்ஷிப் அக்ரிமெண்ட்னு இருக்கு. அதாவது IOCL இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், BPCL பாரத் பெட்ரோலியம் கெமிக்கல் லிமிடெட், HPCL ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், இவங்க எல்லாருமே வந்து டீலர்ஷிப் அக்ரிமெண்ட் போடுவாங்க. பப்ளிக் கன்வீனியன்ஸ், அதாவது தண்ணி இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் ஃப்ரீயா கொடுக்கணும் அப்படிங்கறது இந்த மாதிரி டீலர்ஷிப் அக்ரிமெண்ட்ல வந்து ஒரு மேண்டேட்டரி கிளாஸ். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்ல சரியா கொடுக்கல அப்படின்னா அவங்களோட லைசன்ஸை கூட கேன்சல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ரெஸ்ட் ரூம் பப்ளிக்கா ஃப்ரீயா இருக்கணும். மென்னுக்கு தனியா, விமெனுக்கு தனியா, பிசிக்கலி சேலஞ்ச்டு அவங்களுக்கு தனியா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ரூல். சைன் போர்ட்ஸ் வைக்கணும், கம்ப்ளைண்ட் பாக்ஸ் வைக்கணும், அதுக்கப்புறம் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்கணும். அந்தந்த ஆயில் கம்பெனி ஃபீல்ட் ஆபீசர்ஸ் வந்து அப்பப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்ன எதிரையாவது வயலேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த அக்ரிமெண்டே பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சரி, பெட்ரோல் பங்க்ல இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட் ரூம்ஸை வந்துட்டு பெட்ரோல் பங்க் ஸ்டாஃப்ஸோ இல்ல வந்துட்டு அதனுடைய ஓனரோ வந்துட்டு அதை பப்ளிக் யூஸ் பண்ண முடியாம லாக் பண்ணி வச்சிருந்தாலும் இல்ல இந்த மாதிரி ஃபீஸஸ் வாங்கினாங்க, அதை யூஸ் பண்றதுக்கு வந்துட்டு கட்டணம் வாங்கினாங்க அப்படின்னாக்க எங்க கம்ப்ளைண்ட் பண்றது? பெட்ரோல் பங்க்லன்னு இல்ல, பொதுவாவே ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி பப்ளிக்கு ஃப்ரீயா அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரூல். இதுல பெட்ரோல் பங்க் அப்படிங்கிறது ஹைவேல அது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இருக்கும் அப்படிங்கறதால பெட்ரோல் பங்க்குக்கு நம்ம இப்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், அதாவது IOCL பாத்தீங்கன்னா அவங்களோட ஹெல்ப்லைன் 1800-233-555 1800-233-555. இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பர். நீங்க இவங்களுக்கு கால் பண்ணி அவங்களோட ஸ்டாஃப்ஸ் வந்து அவங்கள தடுக்கிறாங்க, இல்ல நீட்டா இல்ல அப்படிங்கிற உங்க கம்ப்ளைண்ட்டை நீங்க லான்ச் பண்ண முடியும், டோல் ஃப்ரீ நம்பர். அதே மாதிரி பாரத் பெட்ரோலியம் BPCL பொறுத்த வரைக்கும் 1800-224344 அப்படிங்கிற ஹெல்ப் லைனும், HPCL ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் பொறுத்த வரைக்கும் 1800-233-555 அப்படிங்கிற நம்பரும் நீங்க கான்டாக்ட் பண்ணணும். சரி, இப்படி பெட்ரோல் பங்க்ல வந்துட்டு பப்ளிக் வந்து ரெஸ்ட் ரூம் பயன்படுத்த முடியாம அந்த ஓனர் வந்துட்டு தடுக்கிறாரு அப்படின்னுக்குள்ள அவர் மேல கன்சியூமர் ஆக்ட் படி வந்துட்டு ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்க முடியுமா? கண்டிப்பா எடுக்க முடியும். இது அவங்களோட லைசன்ஸ்க்கே அகைன்ஸ்டான ஒரு வயலேஷன் தான். இது வந்து அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ் அப்படிங்கிற கிரவுண்ட்ல நீங்க கன்சியூமர் கோர்ட்ல வந்து தாராளமா அந்த கன்சர்ன்ட் அபிஷியல்ஸ் மேல உங்களால கேஸ் லான்ச் பண்ண முடியும். சரி, இதே போல பெட்ரோல் பங்க்ல வந்துட்டு ரெஸ்ட் ரூம்ஸ் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள் பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016 படி செக்ஷன் 40 and 41 கீழே காமனா பப்ளிக் நடமாடுற இடத்துல மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு தனியா அவங்களுக்கு ஏத்த மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸை வந்து வடிவமைக்கணும் அப்படிங்கறதுதான் ரூல். இதேதான் பெட்ரோலியம் கம்பெனிஸ்க்கு உண்டான கைட்லைன்ஸுமே. ஸோ பெட்ரோல் பங்க்லயும் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு தனியா வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் ஒதுக்கப்படணும். அது வந்து கிளீனா இருக்கணும், ஹைஜீனா இருக்கணும், சரியா வென்டிலேட்டடா இருக்கணும். இதுல எந்த தப்பு நடந்தாலுமே நீங்க கன்சியூமர் கோர்ட்ல போய் தாராளமா கேஸ் ஃபைல் பண்ண முடியும். அந்த ரெஸ்ட் ரூம் வந்துட்டு அன்ஹைஜீன் அண்ட் அன்கிளீனா இருக்குது அப்படின்னாக்க எங்கெங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? சோ பொதுவா ரயில்வே ஸ்டேஷன்ஸ், பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து பப்ளிக் காமனா யூஸ் பண்ற இடத்துலதான் அன்ஹைஜீனா இருக்கும். ஆனா அதையும் வந்து இப்போ பிரைவேடைஸ் ஆக்கி ஓரளவு கொஞ்சம் ஹைஜீனா கொண்டு வர ட்ரை பண்றாங்க.
ஆனா பெட்ரோல் பங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளீன் அண்ட் ஹைஜீன் அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸா கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மேண்டேட்டரி ரூலே. சோ இதை அவங்க வயலேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அந்த அக்ரிமெண்டே கேன்சல் ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க அந்த கன்சர்ன் பர்சன்ஸ் மேல கன்சியூமர் கோர்ட்லயும் சரி டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆபீசர் கிட்டயும் சரி நீங்க தாராளமா வந்து கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ண முடியும். சரி, கவர்மெண்டோட ஆர்டர் அந்த ஆயில் கார்பரேஷன் கம்பெனிஸோட கண்டிஷன்ஸை மீறி அந்த பெட்ரோல் பங்கோட ஓனர் வந்துட்டு பூட்டி வச்சாலோ இல்ல மூடி வச்சாலோ அவருக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட் இருக்கு? இப்ப நான் சொன்ன மாதிரியே வந்து யாராவது பெட்ரோல் பங்க்ல உங்களை ரெஸ்ட் ரூம்க்கு அலோவ் பண்ணல இல்ல கிளீனா இல்ல அப்படின்னா அவங்க மேல பெனால்டி இம்போஸ் பண்ணுவாங்க. அந்த பெட்ரோல் பங்க் மேல உரிய ஆக்ஷன்ஸ் கண்டிப்பா எடுப்பாங்க. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழ வயலேஷன், அதாவது டெஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ்னும் அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ்னும் நீங்க தாராளமா வழக்கு தொடுக்க முடியும். சரி, இப்படி பெட்ரோல் பங்க்ல இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம்ஸ் வந்துட்டு மூடக்கூடாது, ஓப்பன்ல தான் வைக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் ஏதாவது இருக்குதா? 2017ல ஹிமாச்சல் பிரதேஷ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பப்ளிக்ல டிராவலர்ஸ்க்கு நீங்க ஃப்ரீ ரெஸ்ட் ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணலைன்னா அவங்க வேற வழி இல்லாம நேச்சரை தான் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறதுனால நீங்க அவங்களுக்கு ஃப்ரீ பப்ளிக் டாய்லெட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. பாட்னா ஹைகோர்ட் 2022ல பெட்ரோல் பங்க் எல்லாம் கண்டிப்பா சானிடேஷன் ஃபெசிலிட்டி கொடுக்கணும், ஃப்ரீ டாய்லெட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. சரி, இந்த விஷயத்துல ஃபியூச்சர்ல வந்துட்டு பொதுமக்களுக்கு இன்னும் ஹைஜீன் அண்ட் ஹை கிளீன்டு ரெஸ்ட் ரூம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல கிடைக்கிறது கவர்மெண்ட் என்னென்ன மாதிரியான புதிய நிபந்தனைகள் கொண்டு வரணும் நீங்க நினைக்கிறீங்க? தன்னையும் சரி தான் சுத்தி இருக்கிற இடத்தையும் சரி சுத்தமா வச்சுக்க வேண்டியது வந்து நம்மளோட கடமை தான். இதுல பெட்ரோல் பங்க் ஹைவேஸ்ல இருக்கிறதுனால கஷ்டப்படுற வயசானவங்களுக்கும் சரி டிராவலர்ஸ்க்கும் சரி ஃப்ரீ ரெஸ்ட் ரூம்ஸ் ஃபெசிலிட்டி கொடுக்கறதுனால உங்களோட சர்வீசஸ் அவங்க யூட்டிலைஸ் பண்றாங்கிறது இல்லாம நீங்க இன்டைரக்டா சேவை பண்றீங்க அப்படிங்கறது தான் உண்மை. இப்ப சேவைனா எல்லாரும் வீதியில இறங்கி சேவை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தான் இருக்கிற இடத்துல இருந்தே செய்யற ஒரு சில விஷயங்கள் கூட சேவைதான். சோ எல்லாரும் செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்கா செஞ்சாலே மத்த விஷயங்கள் தானா நடக்கும். பசங்க இல்ல குடும்பத்தை கூப்பிட்டுட்டு நீங்க பெட்ரோல் பங்க் போனீங்க அப்படின்னா அங்க பெட்ரோல் ஃபில் பண்றதுக்கு வண்டி இங்கேயும் அங்கேயும் மாத்தி மாத்தி வந்துட்டு தான் இருக்கும். சோ அப்போ நம்ம பார்த்து எந்த ஒரு பிரச்சனையும் வராம, சோ எந்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்கும் வழி கொடுக்காம பார்த்து நம்ம பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். பெட்ரோல் பங்க் நடத்துறவங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல வர கஸ்டமர்ஸ், அதாவது நமக்கும் சில டியூட்டிஸ் இருக்கு. என்னன்னா பெட்ரோல் பங்க்ல வந்து நம்ம சிகரெட் பிடிக்க கூடாது, அதுக்கப்புறம் மொபைல் போன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபியூவல் டேங்க்கும் ஓவர் ஃபில் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் அவங்க சொல்லும் போதுதான் நம்ம என்ஜினும் ஆன் பண்ணணும், மற்றபடி என்ஜினை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும். ஸோ இதெல்லாம் பெட்ரோல் பங்க்ல வந்து ஒரு சில ஸ்டாச்சுட்டரி ரெக்குவயர்மெண்ட். இதெல்லாம் பண்ணா நமக்கு வந்து எப்பவுமே எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே சேஃப்டி இருக்கும். ஃபர்தரா சேஃப்டி ப்ரிகாஷன் சொல்லுவோம். அதாவது ஏதாவது ஒரு நெருப்பு பத்திக்கிச்சுன்னா இல்ல ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா அதுல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு எப்பவுமே பெட்ரோல் பங்க்ல என்ன பண்ணுவாங்கன்னா சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் மண்ணு நிறைஞ்ச பக்கெட் இருக்கும். சோ ஏதாவது ஒரு தீ பிடிச்சது இல்ல அந்த மாதிரி சான்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க ஸ்டார்டிங்லயே இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தடுத்துருவாங்க. சோ இது எல்லாமே மேண்டேட்டரி. So know your law, know your rights, know what has to be done. பொதுவா எப்பவுமே வந்து லஞ்சம் வாங்குறவங்க மட்டும்தான் பெரிய குற்றவாளியா காமிக்கிறாங்க. நிறைய பேரு இப்பவும் அந்த கியூவை தடுக்கிறதுக்கு, சீக்கிரம் வேலை முடிக்கிறதுக்கு, ஏன் ஒரு காமன் மேனை விட பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் இன்னும் இருக்கதான் செய்யுது. தன்னோட வேலையை ப்ரையாரிட்டி பேசிஸ்ல எடுத்து முடிக்கிறதுக்கு கையில காசு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கு திணிச்சு அந்த வேலையை சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்றவங்க இருக்கதான் செய்யறாங்க. சோ காசு வாங்குறவங்க மட்டும் இல்ல, காசு கொடுக்கறவங்களுமே வந்து ஒரு பெரிய அஃபெண்டர் தான் அப்படிங்கறத வந்து இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க.